ஏய் செம்ம ஸ்மெல்லுடி. பாய் வீட்ல பிரியாணி போல. சும்மா ஸ்மெல்லு அள்ளுது. சரி நீ அதை விடு. இந்த கோல்டு இருக்கால, கோல்டு. கோல்டா? ஏய் அதாண்டி அந்த தங்கம்மா. அவளா? அவளேதான். இன்னைக்கு எங்கேயோ அப்படியே மினிக்கிட்டு கிளம்பிட்டா. அவளும் அவ கூட ஒருத்தர் இருக்கானே, 2 பேரும் பார்க்கிங் லாட்ல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்கடி. அவ சொல்றா அவன் சந்தேக பேர் வழின்னு. அப்படி சொல்றால, அவளை பத்தி உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லட்டா? ஒரு நிமிஷம் இருடி. ஏப்பா எப்போ புக் பண்ணா எப்போ வரீங்க? மேடம் என்கிட்ட எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் மேடம் கொண்டு வர முடியும். ஓடிபி சொல்லுங்கள் மேடம். ஒரு நிமிஷம் இவனா இருடா, செகண்ட் கால் வருது, பேஸ்ட் வர இரு. ஹலோ மச்சான் மதுசூதனன்றா. தெரியுதுடா. ஒரு 2000 ரூபா காசு வாங்கிட்டு எத்தனை வாட்டி கால் பண்ணுறேன், எடுக்க மாட்ற. இப்போ நீயா ஃபோன் பண்ணுற? ஆமாம் மச்சான், தரணும்ல. சாரி மச்சான், நிறையா பிரச்சனை மச்சான். பயங்கர கஷ்டத்தில் இருக்கேன்டா. இப்போ கூட ஒய்ஃப் ஆஸ்பத்திரியில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். என்ன ஆச்சுடா? ஆமாம் மச்சான், லங்ஸில் பிரச்சனை. ரொம்ப சீரியஸா? இல்லை கொஞ்சம் நிறைய செலவாயிட்டு இருக்கு. அதான் வீட்டில் நகையை அடகு வச்சுருக்கோம். மூட்டை எடுத்து அதை வித்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நகையை வைக்க போறியா? ஆமாடா, அது கொஞ்சம் மூட்டை எடுக்கணும், காசு தேவைப்படுது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நகையை மூட்டை எடுத்து விற்றுட்டு உன் பழைய பாக்கியும் சேர்த்து கொடுத்துட்றேன் மச்சான். என்ன சொல்கிற? சரி நீ என்ன பண்ணுறன்னா, நகையெல்லாம் வந்து அப்படி வித்துறாத, என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடு. உனக்கு எப்போ காசு கிடைக்குதோ அப்போ வந்து நீ நகையை வாங்கிக்க, சரியா? அதெல்லாம் வேணாம் மச்சான். ஏண்டா? இல்லை அதை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் நகையை மூட்டை எடுத்துடுறோம். எடுத்து விற்றுட்டு உனக்கு சேர வேண்டிய பழைய பாக்கியோட சேர்த்து கொடுத்துட்றேன். எங்களுக்கும் கொஞ்சம் நிறைய காசு தேவைப்படுது. புரியுது. வேணும்னு பண்ணல மச்சான். ஒய்ஃபை பார்த்துக்கடா. நான் பார்த்துக்கிறேன்டா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கொஞ்ச நேரத்தில் அனுப்பி விட்றேன். தேங்க்யூடா. ஹலோ சொல்லு உஷா. கமலா. ஹலோ. ஏய் ஒரு நிமிஷம் இரு. இவ ஒரு யாரு புதுசா வந்திருக்க மாதிரி தெரியுதே. ஹலோ. ஏய் சொல்லு. வேலை இருக்குடி. அதாண்டி அந்த தங்கம்மா இருக்கால, அவளை பத்தி தானே சொல்லிட்டு இருந்தேன். அவ கூடவே ஒருத்தர் இருப்பான்ல, அவனை எப்ப பார்த்தாலும் நீ ஒரு சந்தேக பெருவலின்னு சொல்றாளே, அவ எப்படின்னு நான் சொல்லட்டா? அவ பிளாட்டுக்கு நிறைய பசங்க வந்துட்டு போறத நானே பாத்திருக்கேன்டி. ஹலோ 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 ஹலோ. என்னத்தான் பண்ணிட்டு இருக்கா இவ? என்னத்தை தான் ஃபோனை வச்சிருக்காளோ. ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டு விட்டு போய் வேலையை பார்ப்போமா? கரெக்ட். ஏய் நான் தான் சொன்னேன்ல, அந்த தங்கம்மா இருக்கால, தங்கம்மா, அவ கூடயே ஒருத்தர் இருப்பான்ல, அவனை நீ ஒரு சந்தேக பேர்வழின்னு சொல்றாள்ல, அவ எப்படின்னு நான் சொல்லட்டா? You've answered pretty good. Good communication and good knowledge in current affairs. Thank you so much, sir. And you look confident also. It's more important for a woman in a man's world. Absolutely true. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற உமன் உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் யூ ஸ்டில் திங்க் யூஆர் இன் அ மேன்ஸ் வேர்ல்டு. நீங்கள் இல்லாத இடமே இல்லை. எஜுகேஷன், ப்ரொஃபஷ்னல் ஜாப்ஸ், பாலிடிக்ஸ், என்டர்டெயின்மெண்ட், மீடியா, எவ்ரிவேர். அப்புறம் ஏன் இங்கேயே பாருங்கள், யூ ஆர் மை சீனியர், பட் ஸ்டில். சொல்லுங்க தங்கம்மாள், வாட்ஸ் யுவர் வியூ ஆன் திஸ்? am I right? That's okay. நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் ஒரு 2 minutes எடுத்துப்பேன், பரவாயில்லையா?
கோ அஹெட். ஓகே. ஒரு பெரிய எம்என்சி, அங்கே ஒரு விமன் எம்ப்ளாயி ரொம்ப ஹை பொசிஷனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இட்ஸ் எ ரியல் ஸ்டோரி. ஓகே. ஸோ ஒரு நாள் அவங்களுக்கு அந்த கம்பெனியோட ஹெட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஷீ இஸ் வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். உடனே கார் எடுத்துகிட்டு போய் வீட்டில் எல்லார்கிட்டையும், அம்மா அப்பா ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு போகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்ல போகும்போது அவங்க அம்மா டக்குன்னு இன்டரப்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏய் நீ சொல்ல வரதெல்லாம் அப்புறம் சொல்லு, ஃபஸ்ட்டு நீ போய் சமையல் பண்ணுறியா? இன்னைக்கு மெய்டு வரவே இல்லை, பசங்கள்லாம் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. என் கால் நல்லா இருந்தால் நானே பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு ஒன்று. பசங்க காலையிலேருந்து சாப்பிடல. ஒரு அம்மாவாக அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலும் பட் அவங்களும் ஏதோ ஒன்று ஹாப்பியாக சொல்ல வந்தாங்கல்ல. ஸோ அதனால் அவங்க கேட்குறாங்க, காலையிலேருந்து என் ஹஸ்பண்ட் வீட்டில் தானே இருந்தார், அவரை பண்ண சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னோடனே அவங்க அம்மா, அதான் நம்ம எப்படி சொல்கிறது, நீ கூட கூட பேசாமல் முதல்ல போய் சமையலை பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு ஷி டசன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன் பட் டு கோ டு தி கிச்சன். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரே ஒரு கொஷின் சார், இஃப் ஐ கேன் ஆஸ்க். ஓகே. நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு யார் சார் டின்னர் பண்ணி தருவா? ஆப்வியஸ்லி என் ஒய்ஃப் தான். ஆப்வியஸ்லி இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் சார் மேக்ஸ் அஸ் திங்க் we are in the men's world. Wow. Please wait. We will let you know. Sure. Thank you. ஹலோ, என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? சார் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். யோ, ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்கய்யா. சார் பிடிச்சிடலாம் சார். என்னத்தை பிடிச்சிடலாம்? டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சொல்லிகிட்டே இருக்காத, செய். நான் திரும்ப கால் பண்ணுறேன். ஓகே சார். இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோதான் இருக்கு, ஈஸி. ஓகே. கெடுக்கல ரீல்ஸ் செல்ஃபி. ஐயோ நிக்கிறானே. மகேஷ்மா கொஞ்சம் வேலையா இருக்கமா, அப்புறம் மட்டுமா? இல்ல ஒரு ஆளு. என்னது ஆளா? இல்ல இல்ல ஒரு பையன். ஆளா பையனா? கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. சொல்றத கொஞ்சம் முழுசா கேளேன். சொல்லு. இது என்னோட மிகப்பெரிய ஃபேனு, என் கூட ரீல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கான். என்ன ரீல்ஸ் பண்ணுமா? மேடம் ப்ளீஸ் ஓபன் மேடம். ஐயோ அவன் வேற காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்கான். காலிங் பெல் அடி? ஆமா. என்ன பண்ணலாம் அவன? நீ வீடியோ கால் வா. வீடியோ காலா? நீ வீடியோ கால் பண்ணா பேசினா போயிடுவானா? நீ வாடி சொல்றேன். சரி ஓகே. இருடா வரேன். யாரா இருக்கும்? இருக்கான். இது ஒன்று எடுத்து தொலைதான் பாரு. யாரு? வெளியே தான் நிக்கிறான். அதெல்லாம் தெரியும், நீ காட்டு போ. காட்டு முதல்ல, நான் பாத்துக்கறேன். டேய் டேய் தம்பி, யாரா நீ? சார் வெரி குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டேய் தம்பி, யார்ப்பா நீ? இங்க என்ன பண்ற? சார் உங்க மிகப்பெரிய ஃபேன் சார் நானு. ஆனா உங்க வைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால டேய் பைத்தியம், என்னன்னு சொல்லிட்டோடா நாயா. சார் ஒண்ணு இல்ல சார், ஒரு போட்டோ ஒரு ரீல்ஸ் எடுக்கணும் அவ்வளவுதான் சார். ரீல்ஸ் செல்ஃபியா? உங்க ரீல்ஸ் எல்லாம் ஃபுல்லா பாத்துர்க்கேன் சார், எல்லா ரீல்ஸும் பாத்துர்க்கேன் சார். அப்படிதான் சார் அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்தேன் நானு. வீடியோஸ் பார்த்து வீட கண்டுபிடிச்சியா? எப்பறா? ஆமா சார், அது எப்படி தான் நடந்தது? அன்னைக்கு ஒரு நாள் மேடம்க்கு ஃபேன் சைடுல இருந்து ஒரு gift வந்தது. அத மேடம் அப்படியே ஓபன் பண்ணாங்க சார். ஓய்யோ அவங்க கியூட்டான எக்ஸ்பிரஷன் இருக்குமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இப்போ எனக்கு ஃபேன் சைடுல இருந்து gift வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பார்த்தா ஓய்யோ மார்வலஸான வேற லெவல் gift சார். அப்படியே ரைட் ஹேண்ட் சைடுல இப்படி பாத்துட்டு வச்சீங்களேன் கொரியர் பேக், அதுல தான் சார் உங்க அட்ரஸ் இருந்தது. அத பார்த்து தான் சார் இங்க வந்தேன் நானு. மகேஷ் இட் இஸ் see the Google map. ஐயோ கையோ ஓடல காலோ ஓடல மேடம். டேய் முதல்ல உன காட்ரி. சார் ஒரு 10 மினிட்ஸ் தான் சார், ஒரு ரீல்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். டேய் தம்பி, உனக்கு சொன்னா புரியுதாடா? சார் செல்ஃபி சார். அங்க பாரு பலி போன மாதிரி பண்றான் சார். வேற லெவல் ஆயிடுவா சார் நானு. சார் ப்ளீஸ் சார், லைக்ஸ் பறக்கும் சார்.
பறக்கும் சார் லைக்ஸ் அப்படியே பறக்கும். உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மூளைக்குள்ள ஏதாச்சும் குழம்பிடுச்சா? முதல்ல இங்க இருந்து கிளம்பி போடா. ஐயோ அது எனர்ஜி இருக்கே. பாரு பேசு ஹனி ரோஸ். ஏங்க அவனை திட்டி போ சொல்லுங்க. சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். ஐ நீட் திஸ் சார். அறிவுதா உனக்கு? ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போ. நான் வந்தேன் வை. அவ்வளவுதான் உனக்கு. போடான்றா. சார் போடா பொன்னாட பரதேசி. சார் நான் எவ்வளவு உங்கள்ட்ட டீசெண்டா பேசின்னு இருக்கேன். டீசெண்டா பேசுறியா? முட்டக்கண்ணா வந்தனா முழிய நோண்டுறோம் பாத்துக்க. சார் அப்புறம் வேற மாதிரி ஆயிட்டு சொல்லிட்டேன். இல்லப்பா கொஞ்சம் கிளம்பி போவேன். ஐயோ கோபப்படுறானே. ஏன் இப்படி மறைக்கிறான்? ஏய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னடா வெறிச்சு பார்த்துட்டு இருக்க பெசப்பூச்சி? ஐயோ சார் சும்மா விளையாடுங்க சார். சும்மா ஜோக் கட்டல சார். எப்படி சார் இருக்கு? ஜோக் கட். ஏய் இப்போ நீ கிளம்பி போறியா இல்ல நான் கிளம்பி வரட்டுமா? சார் இதே மாதிரி தான் சார். ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் கொடுங்க சார். ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க மேடம் சார். ஏய் இப்போ நான் கிளம்பி வந்துறடா. வந்தா சீரா இரு பாத்துக்க. ப்ளீஸ் சார் மேடம் சொல்லுங்க மேடம். ஏய் கமலா, ஒருவேளை அந்த வாய்ஸ் நோட்டு கேட்டிருப்பாளோ? சொல்றீ உஷா, வாய்ஸ் நோட்டு எனக்கு அனுப்பாம என்னடி அபார்ட்மெண்ட் குரூப்ல அனுப்பிச்சு வச்சிருக்க? அப்படியா? ஆமா, போய் பாரு. ஒரு நிமிஷம் இரு. யோ கொஞ்சம் கத்தாம இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடுங்க. யோசிக்கிறியா? கதவை சாத்திட்டாங்களே, என்ன பண்றது? ஷிட். ஒரு ஐடியாவா? பெரிய ஐன்ஸ்டீன் இவ ஐடியாவா உதிக்கிறதுக்கு. என்னன்னு சொல்றீ? இன்ஸ்டா லைவ் போலாமா? இன்ஸ்டா லைவா? இந்த நேரத்துல அதுக்கு இன்ஸ்டா லைவ்? ஐயோ இன்ஸ்டா லைவ் போனா அத பார்த்து அவன் பயந்து ஓடிடுவான்ல. delete பண்ணிட்டேன்ப்பா. ஹலோ ஏ கமலா, சொல்லுடி. delete பண்ணிட்டேன்டி. இரு. ஏய் எங்க delete பண்ண? இன்னும் குரூப்ல தான் இருக்கு. delete பண்ணிட்டேன்டி. நீ delete for me கொடுத்துட்டியா? அது உனக்கு மட்டும் தான் delete ஆகும். delete for me-யா? ஹலோ மக்களே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். அதுக்காக தான் நான் இப்போ இந்த லைவே வந்தேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு உங்கள் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு சில ஃபேன்ஸ் அதை அட்வான்டேஜாக எடுத்துட்டு வீடு வரைக்கும் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ கூட ஒருத்தன் வெளியே வந்துட்டு உங்கள் கூட ரீல்ஸ் எடுத்தே ஆகணும், செல்ஃபி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்க. இதோ காட்டுறேன், இருங்க. பாருங்க, இவன் தான் ரொம்ப டார்ச்சர் பண்றான். பாருங்க மக்களே வா மேடம், என்ன பண்றீங்க? பாருங்க இவனை. லைவ் எல்லாரும் உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்ட்டு. லைவா? மேடம் ப்ளீஸ் மேடம், எதுக்கு மேடம் கேமராலாம் ஆன் பண்ணி லைவ்லாம் போட்டுக்கிட்டு? மேடம் தெரியட்டும் எல்லாருக்கும் நீ என்னெல்லாம் பண்றன்னு தெரியும். ஐயோ மேடம் என்ன மேடம் இப்படி? நான் உங்களுக்கு என்ன நினைச்சேன் மேடம். ப்ளீஸ் மேடம் கேமரா ஆஃப் பண்ணுங்க மேடம். நல்லா பாருங்க. தங்கம்மா, சொல்லுங்க. உங்க ப்ரொஃபைல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு மெயில் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, thank you so much. ஹலோ அக்கா, சொல்லுடி. நம்ம அபார்ட்மெண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை பத்தி அசிங்கமா வாய்ஸ் நோட் போட்டுருக்கா அந்த உஷா. சீக்கிரம் குரூப்ல போய் பாருங்கக்கா. நீ போனை வை, நான் பார்க்கறேன். சரிங்கக்கா. அந்த தங்கம்மா இருக்கால, தங்கம்மா, அவ கூடயே ஒருத்தருப்பான்ல, அவனை நீ ஒரு சந்தேக பேர்வழின்னு சொல்றாள்ல, அவ எப்படின்னு நான் சொல்லட்டா? அவளும் அப்படிதாண்டி. அவ பிளாட்டுக்கு பசங்கெல்லாம் வந்துட்டு போறாங்க. சார், அந்த பொண்ணு கடைசி அரும்பாக்கம் மார்க்கெட் கிட்ட தான் சார் கிராஸ் ஆயிருக்கா. அங்க ஏற்கனவே இருந்த சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகல. அதுவும் இல்லாமல் அது ஒரு க்ரௌடட் ஏரியா. ஸோ அங்கேருந்து எங்கே போனாங்கன்னு ஃபாலோ பண்ண முடியல சார். ஓகே, எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் கண்டிப்பாக சார், பிடிச்சலாம் சார். சார் அந்த பொண்ணை பற்றி வேறு எந்த லீட் கிடச்சாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். சரி, எனி டைம் கால் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ. மச்சான், நான் தான் மச்சான் மதுசூதனை. சொல்கிறா மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப்பு. கொஞ்சம் காசு தேவைப்படுது.
எவ்வளோப்பா? அது ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் நல்லாயிருக்கும். 10,000 ரூபாவா? சரி, ஜிபே நம்பர் அனுப்பிச்சி விட்றியா? இந்த நம்பர் தான். இல்லை வேணாம், ஜிபே வேணாம், நீ அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சி விடு. உன் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு விட்றேன். ஜாலியாக செலவு பண்ணுறியா? ஏய், காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்லு. இந்த நக்கல் மயிரெலாம் இங்கே வேணாம். என்ன டேய், நீ யார் எப்பேற்பட்ட ஆளுன்னு பசங்களாம் சொல்லிட்டாங்கடா என்கிட்ட. நீ எப்படி என்ன தெரியும்? என்னடா என்ன அப்படிதான்டா நான் பொண்டாட்டி போலியை விட்டுட்டு நீ என்னண்ணா பண்ணுகிற எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிறியா? டேய், உனக்கு என்னடா? உனக்கு என்ன? உனக்கு எங்கடா ஆகுது? போ, நீட்டே காசு வாங்கலான்னு பார்த்துன்னுக்கிற. நான் அப்படிதான்டா. என்னப்பா? அப்படிதானா? வரேன் இருறா, நேரில் வரேன்டா, அப்போ தெரியும்டா உனக்கு. டேய் வா 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 வா, இங்கே தான் இருக்கா, வா. வரேன்டா வேடா எச்சப். ஹலோ. யோ இரியா பேசிட்டு வரேன். ஹலோ தங்கம்மா. சொல்லுங்கப்பா. சாரி டென்ஷன் ஆகுறாரு, இவன் வேற வந்துட்டு இருக்கான். ஹலோ. ஹலோ தங்கம்மா. கேக்குதாப்பா? ஹலோ கேக்குதாம்மா? ஹலோ பா, நான் அப்புறமா கூப்பிடுறேன்ப்பா. ஏம்மா என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? எதுவும் பதட்டமா பேசுற? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லப்பா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வேங்கப்பா. சார், சாவி கொஞ்சம் வாங்கி கொடுங்க. எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. எவ்வளோ வச்சுருக்க? சார் காசு எவ்வளோ வச்சுருக்க? தடவையாக சொல்லு. சார் ஒரு 500 ரூபா இருக்கும் சார். அங்கே ஒரு இளநீ கடை இருக்குல்ல, அங்கே போய் முத்துப்பாண்டி கொடுத்தான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிரு. சார் நான் வைக்கிறேன், கூப்பிட்றேன். சரிங்க சார். இரு போய் கேட்டு வரேன். சார் சாவி கேட்குறான் சார். சரி போ, கொடுத்துடுயா. வரண்டி. ஒரு நிமிஷம் ரே, எனக்கு வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது, உனக்கு நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி சரி. ஹலோ. ஹலோ மேடம், ஜோலேருந்து பேசுகிறேன். நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கீழே வரீங்களா? லிஃப்ட் கிட்ட வந்து நிக்கிறீங்களா? இல்லை மேடம், கொஞ்சம் வெளியே வந்துருங்களேன். என்னப்பா வேலை இருக்கிற நேரத்துல உன்னை நான் மேலே தானப்பா வர சொன்னேன், நீயே வந்துட்டு போயிருக்கலாம்ல. கொடுங்க. தத்தி எப்ப பாரு வீட்லயே இருக்க வேண்டியது, என்னதான் பண்ணுதோ தெரியல. நான் தத்தியா? நீ எப்படி புருஷ கத்தாரில் இருக்கான், போய் நான் மேலே வான்னு கூப்பிடுறேன். என்னடா பேசுற புருக்கி நாயே, அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. என் புருஷன் அங்கிருந்து எங்களுக்காக உழைச்சு கொட்டுறாருடா, பின்ன என்ன உன்ன மாதிரி தருதலையாவா இருக்கிறாரு? சித்து. கை மாட்டிச்சு மேடம். மேடம் 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 கதவு தரங்க மேடம். மேடம் மேடம் கதவு தரங்க மேடம். மேடம் பாருங்க மக்களே, கிட்ட கேட்டி உடைச்சிரும் போல. வெளிய போடா. மாமே சூப்பர் மாமேவா. வீடியோ எப்படி கண்டு? டேய் பாருங்க மக்களே எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. மஜா ஓகே. என்ன கமெண்ட்லாம் எப்படி பண்றானுங்க? மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் மேடம். ஐயோ மேடம் டச்சிங்க மேடம். சி போ. போடா பின்னாடி. ஐயோ இரிட்டேட் பண்ணாதடா. டேய் இதோ பாருங்க கழுத்து நெருக்கி வரா. போடா பின்னாடி. இதோ பாருங்க நல்லா பாருங்க. ஐயோ ஏய் கிட்ட வராதடா. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இது வேலைக்கு ஆகாது, வீட்டுக்கு போயிருவோம்.
ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்க ஜோஷ்வா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ எஃப்எம் 101.6. இங்க நம்மள மிஞ்ச யாரு? இன்னைக்கு இங்க மனோதத்துவ நிபுணர் டாக்டர் ஸ்ரீமதி சாரு நம்மளோட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமா நம்ம சமுதாயத்துல மன ரீதியான மன அழுத்தம் ரீதியான பல நோய்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. வணக்கம். ஆமா ஜோஷ்வா, இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. There are a lot of psychological issues around. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்குலாம் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அண்ட் லாட் மோர். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் யூசேஜ். இன்னைக்கு பெரிய பெரிய கிரைம்லாம் ரொம்ப சாதாரண விஷயத்துக்கு நடந்துட்டு இருக்கு. லிட்டரலி எல்லாரும் ஃபோன் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறதே இல்லை. இப்போ இந்த மொபைல் ஃபோன் யூசேஜ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மாதிரியான அடிக்ஷன் தான். இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்கள பார்த்துருக்கீங்களா? மொபைல் ஃபோனில் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஸ்வைப் பண்ணி தள்ளிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்துவாங்க, சிரிப்பாங்க, அப்படியே தள்ளிட்டே இருப்பாங்க. சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க. அந்த வீடியோவை தள்ளுற ஒவ்வொரு தடவையும் they get a dopamine shot. And the more and more they get, the more and more they want. இந்த கிரேவிங் தான் it leads to addiction. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன பசங்க, பெரியவங்க, தாத்தா பாட்டி எல்லாருக்கும் பொருந்தும். The whole society is getting addicted. And இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான சமூக பிரச்சனை. சூப்பரா சொன்னீங்க டாக்டர். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லா இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா என் கையில அப்படியே நம்ம இருக்கும், மைண்ட் அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். இது எல்லாத்துக்குமே நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான காரணம் இந்த கேஜெட்ஸ், மொபைல் ஃபோனுக்கு நம்ம எல்லாருமே அடிமையாயிட்டு இருக்கோம்ன்றதான் உண்மை. இன்னைக்கு காலகட்டத்தில் இது கண்டிப்பா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு தேவைப்படுற ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் எங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுது. தேங்க்யூ டாக்டர் ஸ்ரீமதி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ எஃப்எம் 101.6. நம்மள மிஞ்ச யாரு? யோ வாங்க. டேய் நவுறா, நவுறா. டேய் நவுறா. தள்ளு நவுறா. யோ எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்தாச்சு சார். டேய் நீ இந்த ஃப்ளாட்ஸ்ல இருக்க? இல்லை சார். உன்னை தான் நான் ரோட்லேயே வார்ன் பண்ணி அமிச்சேன்ல, மறுபடியும் இங்கே வந்திருக்க? முன்ன வாடா, முன்ன வா. எத்தனை தடவை சொல்லுங்க. யாரு? ஏய் நீயும் பொம்பளை தானே? அறிவில்லை உனக்கு? ஏன் என்னாச்சு? என்னாச்சு? என்ன பத்தி தப்பா குரூப்ல போட்டு இப்ப என்னன்னு கேக்குற? வெக்கமால உனக்கு? ச்சீ, என்ன சீங்கற? நான் பண்ணது என்னமோ தப்புதான். ஆனா நீ பேசுற பேச்சுக்கு நான் பண்ணது நல்லதா போச்சு. இவன் இங்க என்ன பண்றான்? ஏய் உனக்கு என்னடா வேணும்? அடியே இங்க பாரு, நான் பார்த்தத தான் வாய்ஸ் மெசேஜா போட்டேன். அத தெரியாம குரூப்ல போட்டு தொலைச்சிட்டேன். அதுக்காக நீ இப்படி வந்து இங்க நின்னு பேசிட்டு இருந்த, மரியாதை கெட்டு போச்சு. ஏய் என்ன மரியாதை கெட்றோம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? உன்னை பத்தி இப்படி தான் ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்கேனா? என்ன பத்தி ஊர் ஃபுல்லா பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? உன் வீட்ல பசங்க வந்துட்டு போற மாதிரியா என் வீட்ல பசங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க? நீ என்ன பத்தி பேசுறதுக்கு? ஓ அப்ப எல்லாமே உண்மைதானா? நானாடி டாக்ஸிக்கு, நீ தாண்டி உன்னால தாண்டி போலீஸ்காரன் 4 கிலோமீட்டர் நடக்கட்டான். சனியே உன்னலாம் என்ன பேசிட்டு இருக்க போதே பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கறோம். மூஞ்ச மகரில பேசுவ பாத்துக்க. ஐயோ அம்மா, என்ன மாதிரி நாடகம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேனோ நல்ல விளையாட்ட வேஷம் போட்டுருக்க. ஏய் அதன் ஃபர்ஸ்ட் நீ வெளிய போ. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வெளிய போங்க. ஏய் இந்த பாரு, மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். நிறைய இடத்துல சிசிடிவி கேமரால ரிப்பேர்ல இருக்கு. புதுசாக ஆர்டர் கொடுத்துருக்கேன் சார். இப்படி இருந்தா யார் போறாங்க வராங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வீக்ல வந்துரும் சார். உன்னோட பெரிய தலைவலியா இருக்கு. ஏய் சொல்றேன் நில்லு. யார் இந்த பசங்க? நின்னு பதில் சொல்றீ ஃபர்ஸ்ட். சொல்லிட்டு போடி. ஏ லூசே, இந்த ஃபிளாஷ்ல உனக்கு நான் சாரி சார். நாய் என் வீட்டுக்கு வந்து எண்ணெயை திட்டிட்டு போயிடுச்சு. திரும்பி வரட்டும், வாய் கிழிச்சறேன். டேய் யாரா நீ? பேசாம என்ன பையலா, என்ன பண்றீங்க? போலீஸ் ஃபோன் பண்ணவா? வெளிய வா.
இந்த லேடியோட ஹஸ்பண்ட் கத்தார்லேருந்து கால் பண்ணிக்கா சார். யோ குடியா. இந்தா. சொல்லுங்க சார். அப்படியா? சார் நான் பார்க்க சொல்கிறேன். யோ சொல்லுங்க சார். அந்த அம்மா வீட்டு பீரோவில் பணம்லாம் சேஃபாக இருக்குன்னு போய் பார்த்துட்டு. ஓகே சார். நீங்கள் போங்க சார். ஹலோ. ஏய் இந்த பக்கமா? அந்த பக்கம் தான். ஒருத்தரையும் மதிக்க மாட்டான் சார். காதில் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு நடந்துட்டு இருப்பான். அவன் பாட்டு கேட்டு பேசிகிட்டு இருப்பான். வீட்டுக்குள்ளே போவான், திரும்ப வெளில வருவான், திரும்ப வீட்டுக்குள்ளே போவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் கூடயோ சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், கட்டிக்கிட்டே இருப்பான். அப்புறம் இன்னொரு விஷயம். யோ சார் யாருன்னு பாரு. சொல்லு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவான் சார் அவன். ஹலோ சார் வணக்கம் சார். யாரு? என் பேர் பவித்ரா, பிரியங்காவோட ஃப்ரெண்டு பேசுகிறேன். சொல்லுமா. என் அங்கிள் கிட்ட நம்பர் வாங்கி தான் சார் கூப்பிடுறேன். பிரியங்கா பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பேசணும் சார். நான் அவன் பேர் என்ன சொன்ன? மதுசூதனா? சார் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்காருமா. தம்பி தம்பி கபோர்டு எங்கே பாருக்கு? அப்பா ஊர்லேருந்து கால் பண்ணாரு. பணம் ஏதோ இருக்குன்னு சொன்னாரே கபோர்டில். இல்லை. எங்கே இருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் போனதில் உங்களுக்கு வருத்தமே இல்லையா? இதை பார், நான் அவனை போக சொன்னேன். நீயா வெட்டும் கோவமாக கிளம்பிட்டு நான் ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா? நான் ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறேன்னா நீங்கள் வாங்கின 2 லோனை நான் கட்டிட்டு இருக்கிறேன். என்னோட கஷ்டம் உங்களுக்கு புரியவே புரியாதா? அதெல்லாம் பேசாத, நீ அதெல்லாம் பேசாத. பேசாம பழையபடி நீங்க வேலைக்கு போங்க. உங்களுக்கு என்ஜி கேக்குறேன். நான் பாப்பாவை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். ஏன் நீங்க மாற மாட்டீங்க? ப்ளீஸ் எங்களுக்காக மாறுங்க. மாறணுமா? என்னடி மாறணும்? ப்ளீஸ் இப்படி எல்லாம் இருக்காதீங்க. நீங்க என்னவா மாறுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஆமா ஆமா அப்படிதான் அப்படிதான். என்னப்ப நான் இருக்கிற நிலைமை எனக்கு மட்டும்தான் தெரியும். அது உனக்குலாம் புரியாது. நான் எவ்வளோ கடனில் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. விட்டு போன என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா? இந்த பார், போத தொண்டை வரைக்கும் வந்துடுச்சு, பித்தம் தலைக்கு ஏறிக்குச்சு, பைத்தியமாயின்னு இருக்கேன் நான். புரியுதா உனக்கு? நான் என்ன ஆசைப்பட்டா பண்றேன்? செத்து அழிஞ்சாதான் இதுலேருந்து வெளில வர முடியும். அதுக்கு நான் தயாராகிட்டேன். இந்த ட்ராமா பண்ணுறது நிறுத்து. என்ன எங்கே இருக்கியோ அங்கேயே இரு, சந்தோஷமா இரு. என் பொண்ணை பத்திரமா பார்த்து. ட்ராமா பண்ணாத. முடிஞ்சா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. சார். ஓகே சார், ஓகே சார். என்னையா சார்? அந்த அலமாரி ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் சார், காசு எதுவும் இல்லை சார். ஏய் கதை தோறா. ஏய் உள்ள என்னடா பண்ற? கதை தோறா. ஏய் எவ்வளோ நேரமா தட்டிட்டு இருக்கிறேன். நான் வரேன். ஏய் எவ்வளோ நேரம் கதை தர்றா? கதை தர்றா. ஏய் சார் எவ்வளோ தட்டினாலும் கதை திறக்க மாட்டேறான் சார்.
ரெண்டு வழியே ஏறி பார்த்தேன் தூக்கு மாட்டுற மாதிரி துணிலாம் தொங்க வச்சுக்கிறான் சார். அப்படியா? யோ கதோடையா. யோ உடைங்க. யோ தலியா. நீங்க என்னவா மாறுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் செத்து அழிஞ்சாதான் இதுலேருந்து வெளில வர முடியும். அதுக்கு நான் தயாராகிட்டேன். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க சார். ஏய் எந்திரா. முடிஞ்சா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நீங்க சொல்லுங்க சார். அந்த அம்மா வீட்டு பீரோவில் பணம்லாம் சேஃபாக இருக்குன்னு போய் பார்த்துட்டு